வணக்கம் மக்களே! அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாச்சும் குளிக்க போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. அந்த டைம்ல எங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா பெருந்தலையூரா தான். ஏன்னா பக்கமாவும் இருக்கு. சரி அங்க குளிக்க போலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆயி கிளம்பிட்டேங்க. நாங்களும் வண்டி எடுத்துட்டு முறுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். இந்த டைம் நம்ம டுக்காட்டி வண்டியில வரல. வேற ஒரு வண்டியில தான் வந்திருந்தோம். அப்புறம் பின்னாடி நம்ம முத்துக்குமாரன்னு நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காப்புல. "டேய் உட்டுடிக்கிது போயிறாதீங்கடா, வழி வேற தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வண்டிய முறுக்கி புடிச்சுக்கிட்டே வந்ததுல எப்படியோ ஒரு வழியா நாங்களும் பெரிதலையூர்ங்கிற ஒரு போர்ட வந்து பார்த்தாச்சு. ஆனா, இதுக்கு மேல நம்ம ஆறு வந்துரும். நீ போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேங்க. பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கப்ப தான் கரெக்ட்டா நம்ம வந்து பாலம் வந்து வந்துருச்சு. சரி நீ பாலத்து மேல போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தேங்க. அப்புறம் இந்த சைடு போலாமா குளிக்கிறக்கு, இல்ல இந்த சைடு போலாமான்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வண்டி எல்லாமே பார்க் பண்ணிட்டு வாங்க குளிக்க போலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அந்த டைம்ல கூட நம்ம ஆளு பாருங்க நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்கான் இன்ட்ரெஸ்ட்டா. மொறச்சு மொறச்சு அத சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படா சாப்பிட்டு முடிப்ப வாடா போலான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு அப்படியே நாங்களும் ரைட் சைடுல இறங்கறக்கு ஆரம்பிட்டேங்க. சரி ரைட் சைடுல இறங்கி போலான்னு சொல்லிட்டு இறங்கியும் போயாச்சு. அப்பயும் அந்த நெல்லிக்காய வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம போன வாரம் பொறிச்சது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் போல இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நாமளும் அப்படியே கீழ இறங்கி போனதுக்கப்புறம் ஆத்த சுத்தி முத்தியும் பார்த்தா, சரிங்க குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. ஆனா அங்க தான் பெரிய ட்விஸ்ட்டே வச்சுட்டாங்க. இங்க குளிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். இங்க ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு அங்கேயே ஆழமா இருந்துச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி அந்த சைடு போய் பார்க்கலாம். பாலத்துக்கு அந்த சைடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அட என்னப்பா இப்படி பண்றீங்களே! வாங்க இங்கேயே குளிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஆழமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே மறுபடியும் வந்து வந்த வழிய புடிச்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிட்டேங்க. அப்புறம் நானும் இந்த சைடு வந்துட்டேன். சரி இந்த சைடு போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டேங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் இறங்கி ஒரு பள்ளத்துல இறங்கி உள்ள போயிட்டேன். உள்ள போனதுக்கப்புறம் இங்க ரொம்பவே ஆழம் கம்மியா இருக்கு. இங்க குளிங்கப்பா. இங்க உங்களுக்கு இதுதான்ப்பா ஆழம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். "ஏய் இங்கேயாடா குளிப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க பேசி முடிச்சுட்டு, அந்த சைடு பாரு கொஞ்சம் வேகமா வந்துட்டு இருக்கு. அங்க போய் குளிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு நானும் உள்ள அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருந்தேங்க. அவங்களும் வருவாங்க வருவாங்க நானும் திரும்பி திரும்பி பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க நீங்க மெதுவா நான் ஃபர்ஸ்ட்டு போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஆத்துக்குள்ள வந்து போயிட்டேன். ஆத்துக்குள்ள போயிட்டு திரும்பி பார்த்தா, அட ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா விஞ்ஞானியெல்லாம் சேர்ந்து ஏதோ கண்டுபிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு, சரி கண்டுபிடிக்கட்டும் நம்ம லாஸ்ட்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் திரும்பிட்டேன். திரும்புனதுக்கப்புறம் சரி மறுபடியும் என்னடா கண்டுபிடிச்சிட்டாங்களே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்துல போனா, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அட பாவிகளா இப்படி பண்றீங்களே! அப்புறம் நம்ம முத்துக்குமார் அண்ணன் தான் நன்றி இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தாப்புல. அதுவும் லாஸ்ட்ல நமக்கு வந்து கிடைக்கலைங்க. சரி மக்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாம இந்த ஆத்துல குளிச்சோமான்னு சொல்லிட்டு பாய் பாய்.